இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி பிராண்ட்ல ஹைதராபாத்திக் பாஸ்மதி பிரியாணி தான். ஸோ இதில் நம்ம வந்து வெஜிடபிள், சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் சேர்த்து பண்ண போறேன். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ வாங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம ரெடிமேட் சிக்கன் 65 மசாலா பவுடர் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். இந்த கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இருக்குது. 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன 2 துண்டு பட்டை இருக்குது, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ் இருக்குது, ஜாய் சீரா கொஞ்சம் இருக்குது, அப்புறம் கிராம்பு இருக்குது, அது கூடவே சாவுத்திரி இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அப்புறமா இது கூடவே நம்ம பிரியாணி பேஸ்ட் இருக்குது. இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்க வேண்டியது. அப்புறமா பார்த்தீங்கன்னா 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அதாவது 1/4 கிலோ. பாக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இது நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செய்முறை பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியை தனியாக ஒரு முக்கால் பதம் வரைக்கும் வேக வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்துட்டு இந்த பிரியாணி பேஸ்ட்டோட நல்லா 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறமா ரெண்டையும் சேர்த்து நம்ம தம் போட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கனை ஊற வச்சிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். எலும்போட தான் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எலும்போட தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அது கூடவே இந்த பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் மல்லி, புதினா, நம்ம ரெகுலராக சிக்கன் பிரியாணி பண்ணுற ஸ்பைசஸ் தான். அது கூடவே ஆயிலும் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்குது. இப்போ இது சிக்கனோட நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும். சிக்கன் எல்லாம் நல்லா ஊற வச்சாச்சு. பாஸ்மதி அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறைய சேர்த்து வேக வச்சாதான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அதனால நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி வந்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் ஊற வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கிட்டில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த தண்ணியில் தான் போட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் வெந்துடுச்சு பாருங்க. 1/2 வேக்காடு வெந்துடுச்சு. நம்ம தம்மு போடும்போது 1/2 வேக்காடு வெந்துடும். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சா அரிசி எடுத்து இதில் சேர்த்துடலாம். அரிசியெல்லாம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அரிசி வேக வச்ச பாத்திரத்திலேயே சிக்கனை வேக வச்சு தம் போட்டுடலாம். நம்ம ஒரு வானலில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய்லாம் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். சிக்கன் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்ச பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் நல்லா ஒரு 1/2 வேக்காடு வேகிற அளவுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் இன்னும் 2-3 நிமிஷம் வேகிறதா கூட போதும். சிக்கன் நல்லா ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். சிக்கன் நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம். இப்படி சமானமாக அரிசியெல்லாம் நல்லா சமப்படுத்தியாச்சு. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா சேர்த்துடலாம். நல்லா வாசமாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் மல்லி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மூடி போட்டு அந்த பேக்கெட்டில் வந்துட்டு 10 நிமிஷம் நல்லா தம் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கிற பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம தேவையான அளவு ரெடிமேட் பவுடர் சிக்கன் 65 ரெடிமேட் பவுடர் மசாலாவை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியும் கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் 65 பொரிச்சோம்னா அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தேவைன்னா தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். சிக்கனெல்லாம் நல்லா கலந்தாச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓரமாக கலந்து விடலாம். நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். ஒரு வானலில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஆனோட்டிக்கு பரட்டி விட்டுறலாம். ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். நல்லா இப்படி திருப்பிட்டு வேக வச்சாதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சிடலாம்.